ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல். பிரிஞ்சால் தவா ஃப்ரை பார்ப்போமா? செம்ம எம்மியாக இருக்குங்க. டேஸ்ட்டுமே பக்காவாக இருக்கும். நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பிரிஞ்சாலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நானும் வீடியோ போகிறதுக்கு இது எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணி பொட்டுக்கல்லை ஒரு கப்பை எடுத்து அதை நல்லா வறுத்துட்டு நான் அரைச்சி வச்சுக்கிறேன். அது கூட தேவையான அளவு சால்ட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மசாலா லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் பிரிஞ்சால் அப்படியே அதில் ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணிவிட்டு அது மசாலா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி டேப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரியே பண்ணுங்கள், சூப்பராக வரும். நான் சொன்ன மெத்தடில் பிரிஞ்சாலை நல்லா மசாலா கூட கோட் பண்ணி எடுத்து தட்டில் வச்சுக்கிறேன். இப்போது ஒரு சைட் பேன் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஏறினோன்னே பிரிஞ்சால் பொரிச்சிக்கலாம். பக்கத்துலேயே சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் அதுலேயுமே அப்படியே வேலை செஞ்சுட்டு போட்டுட்ருக்கேன். இப்போ சூடு ஏறிடுச்சு. நல்லா பிரிஞ்சாலை போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. ஹை ஃப்ளேம்லாம் வைக்க வேணாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ ஒன்ஸ் நீங்கள் திருப்பி போடுறப்ப மசாலா கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சால் மேலே எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், அதுக்கே செம்ம சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ரைஸ் வெறும் ரைஸில் போட்டு சாப்பிடக்கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் ரைஸில் போட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் ஏற்றிக்கோங்க நீங்கள், அவ்வளோதான். செம்மையாக இருக்குங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிட்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம்னு குக் பண்ணி எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. லைட்டாக கொரியண்டர் லீஃபை போட்டுட்டு இறக்கியாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் மதியானம் சாப்பிட வந்தாங்க. அப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, வந்தால் அப்படியே அவங்க மாட்டம் சேரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி என்ன பண்ணேன், பாப்பாவும் தூங்கிட்டதுனால டைம் கிடச்சிச்சு. அதனால் அப்படியே சின்னதாக ரூமில் ஒரு கிளாத் போட்டு எல்லா சாப்பாடும் வச்சு நம்ம ரூமில் சாப்பிட்ற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏசிலாம் போட்டுவிட்டு செம்ம வெயில் அடிக்குதுங்க. இப்போது கேரளாவில் குளூர் சீசன்லாம் முடிஞ்சு போச்சு. நல்லா வெயில் அடிக்குது. அதனால் அப்படியே கொஞ்சம் சில்லாக வச்சு பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேக்கப் ஆகிட்டாங்க, அது வேறு விஷயம். என் பையனும் இப்போ தான் ஸ்கூல் விட்டு ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்தாங்க. மதியானமே அவனுக்கு ஸ்கூல் ஓவர் ஆகிடும். அவர் ரோஸ் மில்க் பார்த்தோன்னா செம்ம ஹாப்பி. ஓகே, அவர் சாப்பிட்டுட்டு அப்புறமா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்